நல்லா தூய மல்லி சோறு வச்சாச்சு, தட்டில் பொரியல் வச்சாச்சு. இதோ நம்ம செஞ்ச பச்சை காராமணி குழம்பு அது மேலே ஊற்றுறோம். இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக நெய், காரம் அதிகம் நினைக்கிறவங்க நெய் விட்டு சாப்பிடலாம், அப்படியே சாப்பிட்லாம்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்லாமா? போட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி. நீங்கள் சோறு மற்ற இட்லி சப்பாத்தி மாதிரி எல்லாத்துக்குமே கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். வணக்கம் நேயர்களே, பச்சை காராமணி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு குருமா நம்ம மதிய உணவுக்கு குழம்பா சாப்பிட்றதுக்கு, அதே போல் உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட இந்த குழம்பை தொட்டு சாப்பிடலாம். பச்சை காராமணி காலம் இது, அதனால் ஒரு 1/4 கிலோ காராமணி வாங்கிக்கோங்க. வாங்கி அதை உரித்து வச்சுக்கோங்க. உரித்து வச்சுக்கிட்டு இதை நான் இங்கே தட்டில் உரித்து வச்சுருக்கேன் பச்சை காராமணி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி அரிஞ்சு வச்சுட்ருக்கேன். ஒரு கத்திரிக்காய், நீங்கள் வேணும்னா 2 கத்திரிக்காய், குழம்பு எவ்வளோ பேருக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை அலசி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கல்லில் இடித்து கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருள். இது கூட வந்து ஒரு 1/4 மூடிக்கும் குறைவாக ஒரு 3-4 தேங்காய் சில்லு எடுத்து அது கூட ஒரு 4-5 கல்லை வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். கூடவே தாளிப்பு பொருட்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குழம்பு செய்யலாம். இப்போ அடுத்தது நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் கூட இதுக்கு நல்லாயிருக்கும். நான் முதல்ல கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டேன், இப்போ வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறேன். நல்லெண்ணெய் பொதுவாக நமக்கு சமையலில் நிறைய சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்ததாக பெருங்காயம். பருப்பு செவந்துட்டுருக்கு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு பருப்புலாம் செவந்து வந்த உடனே வெங்காயம் போடலாம். நீங்கள் இந்த மிளகு போடும்போது சில நேரத்தில் வெடிக்கும். அது இப்போ வெடிச்சது பாருங்கள் ஒன்று, அது போல் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அடுத்ததாக வெங்காயமும் பூண்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து அரிஞ்சு கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிட்டு தனியாக தேங்காய் பொட்டுக்கடலை அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது கூட போட்டு அரைச்சி கூட கடைசியாக ஊற்றலாம். ஒரு தக்காளி வதங்கிறதுக்கு போட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி பழமோ அல்லது 2 சின்ன பழமோ வந்து தேங்காயில் போட்டு அரைச்சியும் கூட ஊற்றலாம். அப்படியும் செய்யலாம். குழம்பு வந்து எப்படி வச்சாலுமே சுவையாக தான் இருக்கும். ஸோ வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கின பிறகு அந்த காய் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய், இது 2ம் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பச்சை காராமணி போட்டு குழம்பு வைக்கலாம். இதே முறையில் கருணைக்கிழங்கு இருந்தாலும் தோல் சீவிட்டு கொஞ்சம் புளி தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து போட்டு திட்டமான சைஸ் அரிஞ்சு போட்டு கூட வதக்கி பச்சை காராமணி கருணைக்கிழங்கு குழம்பும் வைக்கலாம். அதை இன்னொரு நாள் செய்யும்போது அந்த பதிவை போடுறேன். ஸோ இந்த காய்ங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். காய்கள் வந்து கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து அதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது மல்லியும் காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், இது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோன்றதுனால காரம் குறையும், அதனால் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான கல் அளவு, கை அளவு எனக்கு நீங்கள் திட்டமாக பார்த்து போட்டுக்கணும். எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வந்து எடுத்துடலாம். பச்சை காராமணியை பொறுத்த வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு வேகிற நேரம் தான் அதுக்கும். நம்ம காஞ்ச காராமணிலாம் இருந்து ஊற வச்சு செய்யணும்னா அதை வந்து முதலே குக்கரில் வேக வச்சிடலாம். இது நம்ம பச்சை காராமணி இல்லையா, அதனால் அதை வந்து உரித்து எடுத்துருக்கோம். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு நீங்கள் இந்த காய்களோடு சேர்த்து வதக்கி
அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா போதும். புளி வந்து ஒரு சின்ன, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நார் ஓடெல்லாம் எடுத்து அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து குழம்பு சவுண்டு வந்து இறக்குன பிறகு நம்ம புளி கரைச்சல் ஊற்றணும், தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி. தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இதில். இப்போ இதை வந்து ஒரு குக்கருக்கு அப்படியே மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த வாணலி வைக்காமல், கடாய் வச்சு தாளிக்காமல் குக்கர்லேயே நேரடியாக கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். புளி கரைச்சலும் தேங்காயும் ஒன்றா ஊற்றியும் குக்கரில் சவுண்டு வச்சுக்கலாம். நேரம் இருந்தால் நம்ம வந்து குக்கரில் சவுண்டு வச்சு இறக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா புளி கரைச்சலும் தேங்காயும் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், கொத்தமல்லி தழை போட்டு. இப்போ காலையில் வேலைக்கு போகும்போது செய்யணும், அவசரமாக செய்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து இப்படி தாளித்து விட்டு தண்ணி ஊற்றின உடனே புளி கரைச்சலும் திட்டமாக ஊற்றிட்டு கூடவே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதையுமே கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒன்றா குக்கரில் போட்டு மூடி ஒரு 2 இல்லை 3 சவுண்டு வச்சு இறக்கிட்டோம்னா, இறக்குன பிறகு வெயிட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை அரைஞ்சி போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோறு குழம்பு ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். குக்கருக்கு மாற்றிட்டேன் இப்போ நான் குழம்பு. புளியும் ஊற்றிட்டேன். உங்களுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் காமிச்சேன் இல்லையா, அதை கரைச்சி இருத்து புளியும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் மொத்தமாக போட்டு வெயிட் வச்சுட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துடும். ரொம்ப திக்காக வரணும், நல்ல கிரேவி கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கலாம். இதில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 3-4 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி. நீங்கள் சோறு, மற்ற இட்லி, சப்பாத்தி மாதிரி எல்லாத்துக்குமே கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். நல்லா தூய மல்லி சோறு வச்சாச்சு, தட்டில் பொரியல் வச்சாச்சு. இதை நம்ம செஞ்ச பச்சைக்காராமணி குழம்பு அது மேலே ஊற்றுறோம். இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக நெய், காரம் அதிகம் நினைக்கிறவங்க நெய் விட்டு சாப்பிடலாம், அப்படியே சாப்பிட்லாம்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாமா? லைக், கமெண்ட்ஸ் கொடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு வாங்க.